தோழர் தேவி ஒரு ஆசிரியராகவே நமது சங்கத்தில் செயல்பட்டவர், நேர்மைக்கு சொந்தக்காரர், ஒழுக்கமானவர், உறுதியானவர், போராட்ட களத்தில் நின்று போராடிய போராளி, எல்லா வகையிலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு சிறந்த தோழர். அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது அவருடைய சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்தவர், நன்றாக படிக்கக்கூடியவர், படித்தார். ஆனால் படிப்பை தொடர முடியவில்லை. அப்பா இறந்து விட்டார், வருமானம் இல்லை, குடும்பத்தை வாட்டம் குடும்பத்தை சூழ்ந்தது. எனவே படிப்பை தொடர முடியவில்லை. வாழதான் வழியை தேடினார். அங்கும் இங்குமாக பல்வேறு பணிகளை செய்தார். கிடைத்த வேலையை கிடைக்கிற போது செய்து தன்னுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பித்தார். அந்த காலகட்டத்தில் தான் 1975ஆம் ஆண்டு இந்த போக்குவரத்து கழகத்திலே அவர் பணிக்கு சேர்ந்தார். 21/9/1977 அவர் வேலைக்கு சேர்ந்தார். அவர் வேலைக்கு சேர்ந்த அந்த காலம் ஒரு கடுமையான பெரிய ஒரு போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு காலம். ஜப்பான் கிட்ட எதிர்ப்பு போராட்டம். அந்த சீசன் தான் வேலை வர. அந்த போராட்டம் எதுக்காக? மாத சம்பளம் 160 ரூபாய், டிரைவருக்கு 160, கண்டக்டருக்கு 160, இளைஞருக்கு 160, எல்லாருக்கும் ஒரு மாதத்துக்கு 160 தான். இதுதான் ஜப்பான் திட்டம். கண்ணுடைய ராமச்சந்திரன் நம்ம தலையில தேய்க்க பார்த்தோம். அதை எதிர்த்து ஒரு கடுமையான போராட்டத்தை நாம் நடத்தணும். ஆயிரக்கணக்கான பேர் வெளி மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான பேர் சிறைச்சாலைகளிலே அடைக்கப்பட்டார்கள். யார் யார் ஆப்ஷன்ல கையெழுத்து போலையோ அவர்களை எல்லாம் இடமாற்றம் செய்து கடைசியில் தொழிலாளிகளை அச்சுறுத்தி ஆப்ஷன்ல கையெழுத்து வாங்கி பல அநியாயங்களை அக்கிரமங்களை செய்தார்கள். அதுக்கு அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எமர்ஜென்சி வரலாறு நான் போல டாட்டா சொல்றேன். எமர்ஜென்சியிலே நடந்த கொடுமைகள் கொஞ்சம் எல்லாம் நடந்தது. தொழிற்சங்க இயக்கம் செயல்பட முடியாத ஒரு நிலை, தொழிலாளிகளுக்கு கடுமையான தண்டனைகள் எல்லாம் கரெக்டா இருக்கணும். நிமிஷம் தவறாம வண்டி வரணும், நிமிஷம் தவறாம வண்டி போகணும். இப்படிதான் செய்வதுதான் நாட்டுக்கு நல்லதுன்னு அன்றைய வாதாடுவதாக இருக்காங்க. நம்முடைய போனஸை பறித்தார்கள், எல்லா அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செஞ்சாங்க. எமர்ஜென்சியில இந்த கொடுமைகளை எதிர்த்து நாம போராடணும். நம்முடைய தலைவர்கள் எல்லாம் தலைவர் வாழ்க்கை, எல்லாரும் மேலேயும் வாரண்ட், ஏஎஸ் மேலே வாரண்ட், பிபிசி மேலே வாரண்ட், தலைவர் வாழ்க்கை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த போராட்டம் அது முடிஞ்சது. எமர்ஜென்சி போச்சு. ஜனதா கவர்மெண்ட் வந்து மத்தியில வந்த உடனே அண்ணா நகரத்தை போல ஒரு தொழிலாளி டிரைவர் இடமாற்றம் செய்யப்பட்டார். இடமாற்றம் என்பது பெரிய விஷயம் இல்லை. பக்தர் தளத்தை கூட இடமாற்றம் செஞ்சிருக்காங்க, பக்தர் தளத்தை கூட சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பல மாதங்கள் அவர் சஸ்பெண்ட் இருந்தார். அவரும் அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஒரு சாதாரண தொழிலாளி இடமாற்றம் செய்கிற காரணத்துக்காக ஏற்பட்ட வேலை நிறுத்தம், 3 நாள் வேலை நிறுத்தம் சென்னை நகரில். சுகாதார கவர்னர் ஆட்சி அப்போ
எல்லா சங்கத்தையும் அரசாங்கம் சரி பண்ணி வண்டியை ஓட்ட முயற்சி பண்ணுது. சிஐடி மட்டும் மறுக்குது. அவங்கெல்லாம் இன்னைக்கு நம்மளோட அடிபட்டுலாம் இருக்காரு. நாம வண்டி எடுக்க முடியாதுன்றோம். ஏதாவது ஒரு தொகை போடுறாங்க. ஒரு டிரைவரை டிரான்ஸ்பர் பண்ணா இவ்வளவு பெரிய வேலை நடக்குமா? நீ எமர்ஜென்சியில் எங்க வேலையிலிருந்து கொள்ளடிக்க பணம் எவ்வளவு, அநியாய தண்டனைகளை போட்டு அபராதங்களை போட்டு பறித்த பணம் எவ்வளவு, அதையெல்லாம் இப்ப தீர்த்து கொடுக்கணும். கொடுத்தா வேண்டும். சுகாதியா கவர்னர் மாளிகைக்கு தலைவர்கள்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். நான் டிரான்ஸ்பரை ரத்து பண்றேன், நீங்க போய் வண்டி ஓட்டுங்க, இல்லைன்னா உங்களை எல்லாம் நான் குட்டிட்டு அரசு பண்ணி ஜெயிலில் போட்டுருவேன். டிபிசி கவர்னரை பார்த்து கேட்டாரு, எங்களை நீ ஜெயிலில் போடுவியா? போடு. நீ எப்ப உங்க ஊருக்கு போறதுக்கு தயாரா பாயம் படுக்கையில் குட்டி வச்சுக்க. நீ வச்சிருக்கிற ஆளு காங்கிரஸ் கவர்மெண்ட் போய் ஜனதா கவர்மெண்ட் வந்தாச்சு. இவரு காங்கிரஸ் கவர்னர். நீ பாயம் படுக்கையை குத்தி வச்சுட்டு இருக்கிற ஆளு என்ன போய் ஜெயிலுக்கு போடுங்க, அதான் முடிஞ்சா போட்டு போறேன். அப்படி நடந்த 3 நாள் வேலை நிறுத்தம். இந்த வேலை நிறுத்தங்கள் தான் அதை அவர் பங்கெடுத்திருக்கிறார், பார்க்கிறார், ஈடுபடுறார். இதெல்லாம் பார்த்துதான் அவர் சிஐடியின் பால் ஈர்க்கப்படுறாரு. சும்மா வரல அவர் சங்கத்துக்கு. போராட்ட களத்திலே இருந்து, போராட்ட அந்த உணர்விலே இருந்து, யதார்த்தத்திலே இருந்து அவர் தொழிற்சங்கத்துக்கு வரார். அண்ணா நகரிலே பாண்டுரங்கன் என்கிற நம்முடைய தோழர் அவர்தான் அந்த பெண்மணியிலே தலைவராக இருந்தார். நல்ல தோழர் தான். ஆனால் அவர் தவறு செய்து விட்டார். அது சங்க ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத தவறு. எனவே நாம் விவாதித்து சங்கத்திலே முடிவெடுத்து அவரை நாம் வெளியேற்றினோம். அவர் போனால் அண்ணா நகர் பாதிக்கும் என்று நினைத்தோம். பாதித்தது பரவாயில்லை முடிவு பண்ணும். ஆனால் ஒரு சில மாதங்களில் தோழர் பக்தவிச்சலம் தன்னுடைய அடையாளத்தை காட்டுறார். வர அப்படிதான் நம்மளோட இணைகிறார். அப்படிதான் கமிட்டியில் இருக்காரு, கமிட்டி தலைவர் ஆகிறாரு, சங்கத்துக்கு வராரு, சங்க நிர்வாகி ஆகிறாரு. போக்குவரத்து மாநகர போக்குவரத்து இன்றைக்கு ஓடக்கூடிய இந்த போக்குவரத்து 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒன்று பலதான், ஒன்று அம்பேத்கர். அம்பேத்கர் சங்கத்துக்கு அவர் செக்ரட்டரியா போறாரு, அதில் நிர்வாகி ஆகிறாரு, பணியாற்றுறாரு. மீண்டும் 2 ஒன்னா சேரும்போது ஒன்றுபட்ட சங்கத்திலையும் பொறுப்புல வராரு. இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான நிலையிலிருந்து, வறுமையான நிலையிலிருந்து தொழிலுக்கு வந்து அந்த தொழிலை தன்னை ஈடுபடுத்தி தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்காக வாழ்நாள், அவர் வாழ்ந்த நாள் நிமிடம் வரைக்கும் அவர் செயல்பட்டு இருக்கிறார் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல தோழர் நாம் இழந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை, முடித்துக் கொள்கிறேன். தலைவர்கள் பேச வேண்டும். பக்தர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய இந்த அஞ்சலி, பக்தர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய இந்த பாராட்டு, இது அவருக்கு உண்மையிலேயே அந்த பக்தர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்றால் நம்முடைய அமைப்பிலே, நம்முடைய சங்கத்திலே 100கணக்கான பக்தர்கள் உருவாக வேண்டும். அதுதான் பக்தர்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய அஞ்சலி, பாராட்டு. அந்த திசை வழியிலே நமது சங்கத்தை முன்னெடுத்து செல்வோம், மேலும் மேலும் முன்னேறுவோம் என்று எடுத்துச் சொல்லி அவரை இழந்து இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு நம்முடைய பேராதரவை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.